ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கு நிறைய காய்கறிகள் செய்வாங்கங்க. குறிப்பாக இந்த 2 காய்கறிகள் எல்லாருமே செய்வாங்க. ஒன்று அவரைக்காய், இன்னொன்று பூசணிக்காய். அந்த 2 காய்கறிகளினுடைய பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு பூசணிக்காய் பொரியல் செய்கிறேங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதில் எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா சிவந்த பிறகு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்குங்க. இப்போ அரிஞ்சு வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். பூசணிக்காயினுடைய தோலை எல்லாத்தையும் நீக்கிட்டங்க. கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்குங்க. பூசணிக்காய்க்கு நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் மாற்றி வேக விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், காய் இப்படி தான் இருக்குது, நல்லா வதங்கி இருக்குது. நல்லா வதக்கிட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்த பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பூசணிக்காய் பொரியல் ரெடி. ரொம்ப ருசியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அவரைக்காய் பொரியல். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்த்தா அவரைக்காய் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரிஞ்சு வச்சுருக்க அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காயினுடைய அந்த நார் எடுத்துட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அவரைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்முக்கு மாற்றி வேக விட்டுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணியெலாம் வற்றி அவரைக்காய் நல்லா வெந்திருக்கு. எல்லாத்தையும் ஒன்றா கலரி கொடுத்துக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி. பொதுவாகவே இந்த 2 பொரியலுமே பொங்கல் தினத்தன்று எல்லாருமே செய்வாங்கங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.